ஒரு பள்ளிக்கூடத்தில் 40 மாணவர்கள் 40 மாணவிகள் படிக்கக்கூடிய பள்ளி. அந்த வகுப்பில் அந்த மாணவி மிக அழகான மாணவி. படிப்பிலா, கல்வியிலா, பேச்சிலா, எழுத்திலா, ஓவியத்திலா, நாட்டியத்திலா, பாடலா அற்புதத்தை தருவாள் அந்த மாணவி. மிக மிக அற்புதத்தை தருவாள் அவள். அப்படி தருகிற போது ஒரு நாள் விடுமுறை. சரி, ஒரு நாள் தானே என்று விட்டு விட்டார்கள். ஒரு நாள் ஆனது, ஒரு வாரம் ஆனது, 10 நாட்கள் ஆனது, 30 நாளை தொட்டு விட்டது. 30 நாளுக்கு பிறகு வரவில்லையே என்று யோசித்து பார்த்த போதுதான் செய்தி கிடைத்தது, அவளுக்கு புற்றுநோய் வந்து விட்டது. ஆகவே முடியெல்லாம் உதிர்ந்து விட்டது. பெண்ணல்லவா, கூந்தல் உதிர்ந்து விட்ட பிறகு வெட்கப்பட்டு கொண்டு வெளியே வரவில்லை. இதை அறிந்த அந்த 39 மாணவிகளும் நேராக அவருடைய வீட்டுக்கு போனார்கள். வீட்டுக்கு போய் காலிங் பெல்ல அழுத்தினாங்க. அவங்க அம்மா வந்தாங்க. வந்த உடனே 39 மாணவிகளையும் உட்கார வைத்து விட்டு உள்ளே போய் ரூமுக்குள்ளே உட்காந்து உள்ளே இருந்த தன்னுடைய மகளை பார்த்து, அம்மா, உன்னோடு படித்திருக்கக்கூடிய சக தோழிகள் 39 பேரும் வந்திருக்காங்க உன்னை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவள் சொன்னா, அம்மா, நான் முடியெல்லாம் இல்லை, எவ்வளோ பெரிய கூந்தல், எவ்வளோ அழகோடு இருப்பேன், வனப்போடு இருப்பேன், வசீகரத்தோடு இருப்பேன், என் தோற்றக்குழிவை கண்டு அப்படி வியந்து போவார்களே, அப்படி தோற்றத்தை நான் இழந்து நிற்கிறேன், முடியை இழந்து நிற்கிறேன், கூந்தலை இழந்து நிற்கிறேன், நான் இந்த மொட்டைத்தலையோடு எப்படி வருவேன் அம்மா என்று குற்றாலத்திலிருந்து எப்படி தண்ணீர் வருமோ அதை போல கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வேதனையோடு வெளியே வருகிறாள். பார்த்தால் 39 மாணவிகளும் மொட்டை போட்டு கொண்டிருந்தார்கள். உனக்கு இல்லாத கூந்தல் எங்களுக்கும் வேண்டாம் என்று சொன்ன அந்த ஈடற்ற அன்பில் இருக்கிறதல்லவா வாழ்க்கை. சின்ன சின்ன அன்பில்தானே வாழ்க்கை இருக்கிறது.